உங்க போனுக்கு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் சத்தம். அவ்வளவுதான். அடுத்த சில மணி நேரத்துல நாடு முழுக்க ஒரு பயம், ஒரு பதட்டம். ஒரே ஒரு வதந்தி எப்படி ஒரு முழு தேசத்தையுமே முடக்கி போட்டுச்சு, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு வரி மெசேஜ், இதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஆனா இதனால ஏற்பட்ட குழப்பம் 100% நிஜம். தெருவுக்கு தெரு சிலிண்டருக்காக நின்ன நீளமான கியூ, அந்த பதட்டம் எல்லாம் நிஜம். சரி, எப்படி ஒரே ஒரு பொய் மெசேஜ் எப்படி இவ்ளோ பெரிய பாதிப்பா உண்டாக்க முடியும்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? வாங்க முழுசா விசாரிப்போம். நம்மளோட இந்த ஆய்வுல முதல்ல இந்த வதந்தி எங்கிருந்து கிளம்புச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறம் அது எப்படி காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு, இந்த பீதிய வச்சு யார் யாரெல்லாம் லாபம் பார்த்தாங்க, அரசாங்கம் இதை கையாண்ட விதம் சரியா தவறா, இதனால உண்மையிலேயே என்னென்ன சேதங்கள் நடந்துச்சு, கடைசியா இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு வரைக்கும் ஒவ்வொரு லேயரா பிரிச்சு மேலா. இது ஒரு பீதியோட முழுமையான உடற்கூறு ஆய்வு. சரி, நம்ம விசாரணையே ஆரம்பிப்போமா? இந்த முழு பீதிக்கும் விதை எங்க போடப்பட்டுச்சு தெரியுமா? நம்ப முடியாத விஷயம். ஆனா இது ஆரம்பிச்சது நம்ம பாராளுமன்றத்துல இருந்துதான். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, இடது பக்கம் மார்ச் 24ஆம் தேதி ராஜ்யசபால பிரதமர் உண்மையிலேயே என்ன பேசினாருன்னு இருக்கு. பொருளாதார ரீதியா எல்லாரும் ஒற்றுமையா தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே வாக்கியம் வாட்ஸ்அப்ல எப்படி மாறி இருக்குன்னு. லாக்டவுன் உறுதின்னு ஒரே வார்த்தையில மொத்த அர்த்தத்தையும் மாத்தி ஒரு பீதியை உருவாக்கிட்டாங்க. சொன்னது ஒண்ணு, ஆனா அதை ஒரு பயங்கரமான ஆயுதமா மாத்தி பரப்புனது இன்னொன்னு. ஓகே, வதந்தி ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது எப்படி உண்மையை விட பல மடங்கு வேகமா ஒரு டிஜிட்டல் வைரஸ் மாதிரி பரவுச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கே இருக்கு. வாங்க பாக்கலாம். பொதுவா கொரோனா மாதிரி ஒரு நோய் பரவுற வேகத்தை அளக்க நம்பர்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து எத்தனை பேருக்கு நோய் பரவுதுன்னு சொல்ற கணக்கு. அதே கான்செப்ட் தான் வதந்திக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த லாக்டவுன் வதந்தி எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் ஆச்சு? இத ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் போர்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ விளக்கம், அதோட நம்பர் வெறும் 1.1. அதாவது ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தருக்கு தான் அனுப்புறாரு. ஆனா இந்த லாக்டவுன் வதந்தியோட நம்பர் 6.7, கிட்டத்தட்ட 6 மடங்குக்கும் மேல வேகம். இந்த மேட்ச்ல வதந்தி தான் ஜெயிச்சுது. இது ஒரு பெரிய சுழற்சி. நாமளே அறியாம இதுக்குள்ள எப்படி சிக்கிறோன்னு பாருங்க. முதல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. உடனே நாம என்ன பண்ணுவோம்? கூகுள்ல தேடுவோம். நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் தேடும்போது அது கூகுள்ல ட்ரெண்ட் ஆகுது. இத கவனிக்கிற சில வெப்சைட்ஸ் அவசர அவசரமா ஒரு ஆர்டிக்கல் போடுவாங்க. அந்த ஆர்டிக்கல் நம்ம நியூஸ் ஃபீட்ல வரும். அத பார்த்துட்டு ஆமா இது உண்மைதான் போலன்னு நினைச்சு அதையே ஆதாரமா எடுத்து நாம மறுபடியும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அந்த போய் அதையே வளர்த்துக்கிட்டு பெருசாயிடுச்சு. ஒரு வதந்தி பரவுதுன்னா அதனால யாருக்காவது லாபம் இருக்கணும் இல்லையா? இந்த பீதியால காசு பார்த்தவங்க, அரசியல் பண்ணவங்க யாருன்னு இப்ப நாம தோண்டி எடுக்கலாம். இதுல 3 முக்கியமான குரூப் இருக்கு. முதல்ல அரசியல் எதிர்க்கட்சிகள். அவங்க இந்த சிலிண்டர் கியூவை ஒரு ஆட்சி தோல்வியா மாத்திட்டாங்க. 2வது சில ஆன்லைன் மீடியா. மக்கள் தேடுறத வச்சு அவசர அவசரமா ஆர்டிக்கல் போட்டு பணம் பார்த்தாங்க. 3வது ரொம்ப முக்கியமானவங்க, கள்ளச்சந்தை கும்பல். அவங்க இந்த பீதிய ஒரு இலவச மார்க்கெட்டிங் மாதிரி யூஸ் பண்ணி மக்களோட பயத்துல இருந்து நேரடியா பணம் சம்பாதிச்சாங்க. 8000 ரூபாய், யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கமர்ஷியல் சிலிண்டரோட விலை. இந்த பயம் ஒண்ணு போதும் ஒரு பொருளோட விலைய 300% வரைக்கும் ஏத்தி மக்களோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு. இதுதான் பீதியோட உண்மையான விலை. இப்போ நம்ம விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். அரசாங்கம் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டது? அவங்க செஞ்ச தவறுகள் என்ன? ஏன் அவங்களால இந்த பீதியை கட்டுப்படுத்த முடியல? இதா அரசாங்கத்தோட கம்யூனிகேஷன் ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்லலாம். பாருங்க, பல விஷயங்கள்ல ஃபெயில். கள்ளச்சந்தையில சிலிண்டர் 8000 ரூபாய்க்கு விக்குதுன்னு புகார் வருது. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. 74 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு ஒரு நம்பரை சொன்னாங்க. ஆனா அது மக்களை குழப்புற மாதிரி இருந்துச்சு. முக்கியமான விஷயம், வதந்தி வாட்ஸ்அப்ல பரவுது. ஆனா இவங்க ட்விட்டர்லயும் பிரஸ் ரிலீஸ்லயும் தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. லாக்டவுன் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர நெருக்கடி இல்லைன்னு சொல்லல. ரெண்டையும் குழப்பி மக்கள் நம்பிக்கையை மொத்தமா இழந்துட்டாங்க. ஆனா மக்கள் ஏன் இதை இவ்ளோ சுலபமா நம்புனாங்க? இதுக்கு ஒரு உளவியல் காரணம் இருக்கு. அரசாங்கம் ஒரு விஷயத்த பத்தி தெளிவா முழுசா சொல்லாதப்ப மக்கள் அந்த காலி இடத்த அவங்களோட பழைய கெட்ட அனுபவங்களை வச்சு நிரப்பிக்குவாங்க. நினைச்சு பாருங்க, 2020ல வெறும் 4 மணி நேரத்துல லாக்டவுன் வந்துச்சு. 2021ல ஆக்சிஜன் இல்லைன்னு மக்கள் கஷ்டப்படும்போது அரசாங்கம் பற்றாக்குறையே இல்லைன்னு சொல்லுச்சு. இந்த காயமெல்லாம் மனசுல இன்னும் ஆறாம இருக்கு. அதனாலதான் இந்த முறை பயப்படாதீங்கன்னு சொன்னதும் நம்ம மனசு தானா இவங்க எதையோ மறைக்கிறாங்க, லாக்டவுன் வரப்போகுதுன்னு நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. சரி,
லாக்டவுன் வரல, அதனால எந்த சேதமும் இல்லையா? அதுதான் இல்ல. அந்த வதந்தி உண்டாக்குன பீதி நிஜமான அளவிடக்கூடிய சேதங்களை உண்டாக்கிடுச்சு. அவை என்னன்னு பாப்போம். லோக்கல் சர்க்கிள்ஸ் எடுத்த ஒரு சர்வே என்ன சொல்லுது பாருங்க. 57,000க்கு மேற்பட்டவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல 68% பேர் சிலிண்டர் டெலிவரி லேட் ஆச்சுன்னு சொல்லிருக்காங்க. 20% பேர், அதாவது 5ல ஒருத்தர், கள்ளச்சந்தையில அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதா போச்சு. இது வெறும் நம்பர் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்தோட கஷ்டம். இந்த பாதிப்பு இத்தோட நிக்கல. ஒரு அலை மாதிரி அடுத்தடுத்து பல விஷயங்களை பாதிச்சுது. மக்கள் பயத்துல வேக வேகமா புக் பண்ணதால ஆயில் கம்பெனிகளோட ஆன்லைன் சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. 2020 மாதிரி மறுபடியும் ஆகிடுமோன்னு பயந்து தினக்கூலி தொழிலாளர்கள் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. மும்பைல மட்டும் 20% ரெஸ்டாரண்ட் சிலிண்டர் இல்லாததால மூடப்பட்டுச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன பொய் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி ஆட்டி பாக்குதுன்னு. சரி, இப்போ நம்ம விசாரணையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு இறுதி தீர்ப்பை கொடுத்துட்டு இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காம இருக்க நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்ப இந்த எவிடன்ஸ் போர்ட பாருங்க. கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற மாதிரி ஒவ்வொரு குற்றச்சாட்டா பாப்போம். முதல் குற்றச்சாட்டு, இந்தியா லாக்டவுனுக்கு போகுதா? தீர்ப்பு, முற்றிலும் பொய். 2வது, பிரதமர் கோவிட் மாதிரி தயாராக இருக்க சொன்னாரா? தீர்ப்பு, ஆமா, சொன்னது உண்மைதான், ஆனா அது தவறான அர்த்தத்துல பரப்பப்பட்டது. 3வது, இதுதான் முக்கியம், நம்ம கிட்ட எரிசக்தி இருப்பு பாதுகாப்பா இருக்கா? அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? 74 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு. ஆனா ஆர்டிஐ தகவல் என்ன சொல்லுதுன்னா, அது எல்லா பெட்ரோலியம் பொருட்களையும் சேர்த்து. அவசரத்துக்கு தேவையான கேஸ் சிலிண்டர் இருப்பு வெறும் 6லிருந்து 9.5 நாளைக்கு தான் இருந்துச்சு. சோ இது ஒரு அரை உண்மை, மக்களை தந்திரமா திசை திருப்புற ஒரு தகவல். அப்போ இது மாதிரி ஒரு பொய் நம்மகிட்ட வரும்போது நம்மள பாதுகாத்துக்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு 3 சிம்பிள் ரூல்ஸ். 1. அரசாங்கத்தோட PIB ஃபேக்ட் செக் வெப்சைட்டை உங்க போன்ல புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வ ஆதாரம் மட்டும்தான் நம்பகமானது. 2. இனிமே கோவிட்னு வார்த்தையை வச்சு எந்த நியூஸ் வந்தாலும் உடனே நம்பாதீங்க. நிறுத்துங்க, விசாரிங்க, உண்மையா வேறெங்கயோ இந்த நியூஸ் வந்திருக்கான்னு தேடுங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. இதை யார் சொன்னது? இதுக்கு என்ன ஆதாரம்? அடுத்த பீதிக்கான ஸ்கிரிப்ட் எங்கேயோ எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு அது உங்க போனுக்கு வரும். அப்போ அந்த வதந்தி சங்கிலியோட அடுத்த கண்ணியா நீங்க இருக்க போறீங்களா, இல்ல அந்த சங்கிலியை உடைக்கிற சுத்திலா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.